அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் சைக்கிள் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. கீழமே நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டாண்டர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், கார்டனர், கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 23 ஏப்ரல் மாதம் 23 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் சர்டிஃபிகேட்டை மீண்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ப்ரியாரிட்டியாக கிளைம் பண்ணியிருப்பீங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அகைன்ஸ்ட் ஒன் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். சில பேருக்கு எஸ்எம்எஸ் போனதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26ஆம் கடைசி நாள் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்களுக்கும் சார் இப்போ தான் சார் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இல்லைப்பா அது பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சர்வர் ப்ராப்ளத்தினால லேட்டாக எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, இதுக்கப்புறம் எப்படி சார் நான் பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணி 5:59 டைம் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே பண்ண முடியுமா. நாங்கள் ஏன்னா 3 மணி 3:30 மணிக்கெலாம் மெசேஜ் போயிருக்கு. எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க நிறைய பேர், சார் இப்போ தான் சார் மெசேஜ் வந்திருக்கு என்ன சார்னு. அங்கே 3 நாளாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். சில பேருக்கு அப்படி ஒரு விஷயம் அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னே இன்ஃபர்மேஷனே தெரியாமல் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் கடைசி நாள் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் நிறைய பேர் சர்வர் இஷ்யூனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களாலேயோ அந்த கேப்சா கூட எரர், அந்த எரர், இந்த எரர்னு ஏகப்பட்ட எரர் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல அவ்வளோ சிரமங்கள். ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது வரக்கூடிய புதன்கிழமை 7/5/2025 10/5/2025 டைம் பார்த்துக்கோங்க. 6 AM அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சனிக்கிழமை 5:59 AM காலையில் முடிக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் டைம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த AM PM மென்ஷன் பண்ணலை, ஆனால் சாயந்தரத்துக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் AMன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ AMனா காலையில், அந்த காலையில் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டாண்டர்டுக்கும் சரி. அதே மாதிரி இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, கிளீனிங் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், அந்த போஸ்ட்டுக்கும் சரி, எல்லா போஸ்ட்டுக்குமே சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் நாங்கள் 23 26 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் இன்டிமேஷன், அப்போயே நாங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோங்க சார், மறுபடியும் நாங்கள் பண்ணணுமானா நீங்கள் பண்ண தேவையில்லை, ஓகேவா. அந்த டைம் யார் பண்ணலையோ மிஸ் பண்ணீங்களோ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா. அதை தான் இன்டிமேஷன் சொல்லியிருக்காங்க. நான் அந்த PDF இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இன்டிமேஷன் லெட்டர் தான் இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கப்பா. அதில் காப்பி ஸ்டாண்டர், ஆஃபீஸ் ஸ்டாண்டருக்கு மற்ற போஸ்ட்டுங்க எல்லாத்துக்குமே 2 இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு இன்டிமேஷன் படித்து காட்டுறேன். இதில் ரெட் கலராக ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க. மாற்றுத்திறனாளிகள், PSTM, ஆதரவற்றவர்கள், எக்ஸர்வேஸ்மென், அதுக்கமா வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா அதில் இந்த எனக்கு ரிசர்வேஷனே ஸ்பெஷல் ரிசர்வேஷனே எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனில் நம்ம செலெக்ஷன் ஆக முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் திரும்ப அவங்க சொல்கிறாங்க அப்லோட் பண்ணுங்கன்னு, ஓகேவா. இது யார் அப்லோட் பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 9/11/2024 ரிசல்ட் கொடுத்துட்டாங்க மார்க். இதையே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சில பேர் கேட்டாங்க, எப்போ சார் நான் யார் சார் அப்ளை பண்ணி, எப்போ சார் மார்க் வந்துச்சு, எப்போ சார் ரிசல்ட் கொடுத்தாங்க, எப்போ சார் இது கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்டிங்க. ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, மார்க்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதில் மினிமம் 20 மார்க் தமிழ், மினிமம் GKயில் 20 மார்க்கு, நீங்கள் ஒட்டுமொத்தமாக 40 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். சார் நான் கட் ஆஃப் வருமானா செலெக்ஷன் ஆகணும்னாலாம் கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் கட் ஆஃப் வருவீங்க, செலெக்ஷன் ஆகலை, பட் ஜஸ்ட் பாஸ், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தால் தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த அப்லோட் அப்படின்னு போட்டுருங்க. உடனே அவங்க மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுக்கலைன்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் யூஸ்ட் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் இமெயில் ஐடி அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்கன்றாங்க. நான் ஏற்கனவே டைம் சொல்லிட்டேன். 7/5/2025 புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 10/5/2025 சாட்டர்டே 5:59 நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 விதமான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் PSTM இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பீங்க, சில பேருக்கு இருக்காது. நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்களோ அப்ளை பண்ணும்பொழுது என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கிளைம் பண்ணீங்களோ, எனக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி அதுதான் நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது கேட்கும்.
அது பண்ணிக்கோங்க. என்னென்ன கேபி சைஸில் எல்லாமே பிடிஎஃப், இமேஜ் கிடையாது. பிடிஎஃபில் இவங்க சொல்லக்கூடிய 200 KB 1 MB 200 KB போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் ரெட் கலரில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. The candidate who uploaded the document certificate during the previous intimation 21/4/2025 கொடுத்தாங்க. 23ஆம் 26ஆம் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? need not upload the document once again. அதாவது need not தேவையில்லை, நீங்கள் மீண்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் இன்டிமேஷனையும் நீங்கள் பார்த்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பண்ணாதீங்க. இப்போ புதுசாக எனக்கு தெரியல, அப்போ மறந்துட்டேன், இல்லை பண்ணலை, எனக்கு SMS வேலை ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் அப்லோடு பண்ணலன்னா நீங்கள் மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. முந்தைய அறிவிப்பு 21/4/2025 போது தங்களது ஆவணங்களை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த விண்ணப்பதாரர்கள் தற்போது மீண்டும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. ஸோ வந்து ஃபஸ்ட் இன்டிமேஷன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தால் பதட்டப்பட வேண்டாம், மீண்டும் அப்லோட் பண்ண வேண்டாம். அப்போ மிஸ் பண்ணியிருந்தால், அப்போ ஏதாவது எரர் வந்திருந்தால் அகைன்ஸ் ஒன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இவங்க சொன்ன தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடித்தா தான் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டே கொடுத்துருவாங்க, இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்டிமேஷன் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படி பார்த்தா ஒரு 17 18ன்னு அது இப்போ என்ன சொல்கிறது, நான் செகண்ட் வீக்கில் வந்துடும் ரிசல்ட்டுன்னு நினச்சேன். இப்போ அது 3rd 4th வீக் வரைக்கும் போக போகுது. ரைட்டா? ஸோ இன்னும் ஒரு வாரம், அதாவது இந்த 10ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நமக்கு வந்து ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டிமேஷன் தான் வந்திருக்குப்பா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸுக்கு மட்டுமல்ல, வாட்ச்மேன், கார்டன் ஒர்க்கு, கிளீனிங் ஒர்க்கு எல்லா போஸ்ட்டுக்கும் கீழமை நீதிமன்றங்களில் அந்த 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கல்வி தகுதி அனைத்து போஸ்ட்டுகளுக்கும் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடியவர்கள், ரெஜிஸ்ட்ரேஷனை கிளைம் பண்ணவங்க நிச்சயமாக சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்டிமேஷனில் பண்ணியிருந்தால் விட்டுடுங்க, பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த டைமை இது யூஸ் பண்ணி மீண்டும் ஒரு முறை வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.